அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பெருமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 53. இதில் உங்கள் மீது மேகத்தை நிலைநிலை செய்தோம், மண்ணு சல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம், நாம் உங்களுக்கு வழங்கிய அந்த தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தாங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்கள். இது ஃபிரௌனிடமிருந்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய ஆட்களையும் கடலில் மூழ்கடித்த பிறகு அந்த மக்களை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று கொண்டு இருக்கும்போது இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் இதை சரியாக முதல்ல மனசில் வச்சுக்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை எல்லாம் அழைத்து, அவர்கள் வெயிலில் திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா, வீடு வாசல் இல்லாமல், அதுக்காக மேகத்தை அவர்களுக்கு மேலே உயர்த்தி நிழலிட செய்தோம். அது மட்டுமல்லாமல் வானத்திலிருந்து அவர்களுக்கு மண்ணு சல்வா என்ற உணவையும் அற்புதமான முறையில் வழங்கி கொண்டிருந்தோம் என்று சொல்லிவிட்டு, அந்த தூய்மையானவற்றை, அது தூய்மையான உணவு, அந்த தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறினோம். மேலும் அவர்கள் தமக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்கள். எதை அல்லாஹ் சொல்லி அவர்களை அனுப்புனானோ அவர்கள் அதை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை, மாறாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மாற்றமாக அவர்கள் செயல்பட்டு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் தொடர்கிறான். இந்த ஊருக்குள் செல்லுங்கள், ஒரு ஊரை காட்டி அந்த ஊருக்குள்ளே செல்லுங்கள், அங்கே நீங்கள் விரும்பியமாறு தாராளமாக உண்ணுங்கள், வாசல் வழியாக பணிவாக நுழையுங்கள், மன்னிப்பு என்று கூறுங்கள், உங்கள் தவறுகளை மன்னிப்போம், நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்றும் நாம் கூறியதை எண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அநீதி இழைத்தோர் தமக்கு கூறப்பட்டதை விடுத்து அவர்களுக்கு கூறப்படாத வேறு சொல்லாக மாற்றிவிட்டார்கள். என்ன அல்லாஹ் சொன்னானோ அதை விடுத்து அதுக்கு மாற்றமாக மாற்றிவிட்டார்கள். எனவே அநீதி இழைத்து குற்றம் புரிந்ததால் வானத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை இறக்கினோம் என்று அல்லாஹ் தொடர்கிறான். மூசா தமது சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதில் 12 ஊற்றுகள் பீரிட்டு வந்தன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று கூறினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு புரிந்த அருள்களை அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக சொல்லி காட்டுகிறான். மீண்டும் தொடர்வோம்.